ஆட்சியை பிடிக்கலாம் நினைச்சா ஆசை, இந்த எலெக்ஷன்லயே ஆட்சி பிடிக்க நினைச்சா பேராசை. அரசியல தொட்டு தொட்டு தான் பேசுவார். அரசியல் இவருக்கு நிறைய தெரியும். ஒரு சீன் எனக்கு அது கூட இந்த சீன் எதுக்கு? எதா இருந்தாலும் அந்த 2 பேர்த்த வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க. சின்ன வீடு படம் பார்த்துருக்கீங்க? அதான் படமும் பார்க்கிறேன், பக்கத்தையும் போறேன். பட்டிமன்றம் முடிகிறது கூட என்ன கண்ணகியா மாத்திராதீங்க. பொண்டாட்டிய புரிஞ்சுக்க தெரியாத ஒரு ஆளு வெட்டி சீன் மட்டுமே மேடையா போய் போடுற ஆளை வச்சு அந்த பக்கம் பார்த்து பேசுங்க, கேமரா பார்த்து பேசுங்க. எதுக்கு இந்த பக்கம் திரும்புறீங்க? அந்த அம்மா 30 நாள்ல 40 கூட்டம் பேசுது. வீட்டுல பிள்ளைங்களை பார்த்துட்டு அந்த அம்மாவையும் சேர்த்து பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்க என் மச்சான் பேசாம உட்கார்ந்து இருக்காரு. செவனேன்னு அவர் போட வேண்டிய சீனையும் சேர்த்து இந்த அம்மா போடுது. இந்த போடு போடுறீங்க, என் மச்சான நினைச்சா பயமா. உன்னையெல்லாம் வச்சு குடும்பம் நடத்துறான்ல அந்த ஆளு. சாமி சத்தியமா சொல்றேங்க, அவரை மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவன் உலகத்துல எவனுமே. உனக்கெல்லாம் தோல்ல வாயிருக்காடி தோடுத்துக்கிட்டு இருக்குது. மண்ணில் செஞ்சிருந்து என்னைக்கோ கூட்டு போயிருக்கு. எங்க மாமியார்லாம் நான் தெய்வமா பார்ப்பேன் சார். எங்க போட்டோலையா இந்த ஒரு நல்ல காரியம் நடக்கல. 10,000 ரூபாய் கொடுத்து புடவை எடுத்துட்டு வர சொன்னா, நீ பொறுப்புள்ள பொம்பளை, கொலைக்கிற பொம்பளை, குடும்பத்தை தூணா நிறுத்துறவோ, நடிக்காத இருக்கிறவோ, 4 நாளுக்கு எடுக்கிற வேலைக்கு தானே கொலைஞ்சாளுக்கு எடுக்கணும். அண்ணன் பொண்டாட்டிக்கு எடுக்கிற வேலைக்கு தானே இவளுக்கு எடுக்கணும். அதுல என்னங்க ஓர வச்சனே? இதுல 10,000 ரூபாய்க்கு உனக்கு கொடுத்தா எங்க அக்காவுக்கு நீ 2,000 ரூபாய்க்கு எடுக்கணும். தெரியாம கேட்கிறேன். உன் அக்காட்ட கூட 10,000 ரூபாய். எனக்கு 8,000 ரூபாய்க்கு எடுக்குமா சார்? காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், ராத்திரி 10 மணிக்கு படுக்கிறேன். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறா, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 10 மணிக்கு படுக்கிறது. அதை மட்டும் சொல்றீங்க. புருஷன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் காலையில 9 மணிக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் திருட்டு தூங்குறீங்க. அதை எவ்வளவு சொல்றாங்க? காலையில மஞ்சுநாதன் வேலைக்கு போயிட்டாருன்னா அதுக்கப்புறமா அவங்க மனைவி சாப்பிட்டு படுத்தாங்கன்னா கும்பகர்ண மாதிரி அவர் வீட்டுக்கு திருப்பி வந்த உடனே தான் எழுந்துப்பாங்களாம். இப்படி எல்லாம் போய் சொல்லுங்க. இப்படி திருவிழால காணா போன புள்ள மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டா நீங்க சொல்லதெல்லாம் நிஜமாயிடுமா? தெரியாம தான் கேட்கிறேன். அடிச்சு விடுறாங்க பாருங்க. என் புருஷன் அப்படி, என் புருஷன் இப்படி, நான் அவனை என்ன மிரட்டுவான், என்ன உருட்டுவான். மிரட்ட முடியுமா? அடுத்து இந்த அம்மா எங்களுக்கு மூஞ்சி எப்படி வச்சுக்க தெரியாதா? நீங்க வச்சுக்கிட்டா சீங்கோட கூப்பிடுவாங்க, நாங்க வச்சுக்கிட்டா லூசு பையன் அனுப்பிடுவாங்க. ஓவர் பர்ஃபார்மன்ஸ் உடம்புக்கு ஆகாது சார். முதல்ல பெண்களுக்கு நடிக்க தெரியுமா சார்? ஐயோ எப்படி வரும் சார்? நடிப்புனா என்னன்னே தெரியாது சார்.